எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வார் பாடின பூச்சுட்டல் பதிகத்தில் 4வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்க. தெருவின்கண் நின்று இள ஆட்சிமார்களை தீமை செய்யாதே, மருவும் தமரகமும் சீர் மாலை மனம் கமழ்கின்ற உருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகிற்கன்று போலே உருவமழகிய நம்பி உகந்திவை சுட்டவாராய். பாடும்போது எப்படின்னா, தெருவின்கண்டில ஆட்சிமார்களை தீமை செய்யாதே, மருவும் தமனகமும் சீர் மாலை மனம் கமழ்கின்ற உருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகிற்கன்று போலே உருவமழகிய நம்பி உகந்திவை சுட்டவாராய். இப்படி பாடணும். இந்த ஸ்லாங்கோட பாடணும். அர்த்தத்தை பார்ப்போம். தெருவின்கண், அதாவது வீட்டை விட்டு வாசல வந்து நின்றுட்டு இள ஆட்சிமார்களை தீமை செய்யாது. போகிற வர பொம்மாடி பசங்களெல்லாம் எதையாவது ஒன்றை கையில் எடுத்து போடுறது, இல்லை அவங்கள பார்த்து பழிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, கேலியாக பேசுறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது, அதுவே கண்ணனுக்கே உண்டான குறும்பு. அதாவது கண்ணனுக்கே உண்டான குறும்பு, ஆட்சியர்கள் ரசிக்கின்ற குறும்பு. கண்ணன் இது மாதிரி பண்ணுவானான்னு ஏங்குற ஆட்சிகள்லாம் இருக்காங்க. அதனால் அதை வந்து நம்ம ஒரு தப்பாகவும் எடுத்துக்க முடியாது. கண்ணனுடைய இந்த இதை சீண்டல்களை ரசிக்கிற ஆட்சிமார்கள் தான் அங்கே இருக்கிறவங்க. நம்ம எப்பயுமே அதை பார்த்து அதை வச்சுக்கணும் கூட. ஆட்சியர்கள் ரசிக்கிறார்கள்ன்றதை வச்சுக்கணும் கூட. அப்போ தான் இந்த பாட்டுக்கெல்லாம் நீங்கள் சரியான கருத்தை கொண்டு வர முடியும். ஆட்சியர்கள் ரசிக்கலைன்னா அது வன்முறை ஆகிடும், அது வரக்கூடாது. அதனால தான் அந்த ஆட்சிகள் ரசிக்கணுன்றது சொல்கிறது. ஆட்சியர்கள் ரசிக்கிறாங்கன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, தீமைகள் செய்யாதே, மருவும் தமனகமும் சீர். மருன்னா மறுக்கொழுந்து தெரியும், தமனகம்னாலும் சொன்னேன், காட்டு மறுக்கொழுந்து பெருசு பெருசாக இருக்கும், அதுதான் சொல்கிறேன் இங்கே. மருவும் தமனகமும் சீர், மறுக்கொழுந்தும் காட்டு மறுக்கொழுந்து, பெரிய பெரிய மறுக்கொழுந்து, இது எல்லாம் சேர்த்து மாலையாக துளசி மாலை மாதிரி கட்டி வச்சுருக்கேன். மாலை மனம் கமழ்கின்ற அந்த மாலை இப்போ கழுத்தில் போட்டால் அப்படியே வாசனை, அவ்வளோ நல்ல வாசனை அடிக்கும். உனக்கு அப்படி இருக்குன்னா உனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். யாருன்னா புருவம் கருங்குழல் நெற்றி. புருவம்ன்றது கண்ணுக்கு மேலே இருக்க புருவம் நமக்கு தெரியும். கருங்குழல், குழல்னா முடி, தலைமுடி. கருங்குழல் கருமையான கூந்தல் இருக்கான். அதான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, அந்த காலத்தில் ஆண்களுக்கெல்லாம் கூந்தல் உண்டு, பூ உண்டு, எல்லாம் உண்டு. இப்போதான் அது கிடையாது. அதான் சொல்கிறாரு இங்கே, பருவம் கருங்குழல்ன்றது நல்ல கருப்பான கூந்தல். புருவம் நல்ல அழகான புருவம், வில் மாதிரி புருவம். கருங்குழல் கருமையான குழல். நெற்றி கருங்குழல் மாறால நெற்றி, அகண்ட நெற்றி. நெற்றி அழகான நெற்றி அவ்வளோ நல்லா இருக்கான், அழகாக இருக்கான். அதுதான் இங்கே சொல்கிற பொலிந்த முகிற்கன்று போலே. பொலிந்தன்றது இந்த இடத்துல வந்து பிரகாசமானன்னு அர்த்தம். பொலிந்த முகிற்கன்றது, இந்த முகில்ன்றது இந்த இடத்துல என்னென்னா வனப்பு, தேகத்துக்கே அந்த வாலிப வயசுக்கே உண்டான வனப்பு, அதை சொல்கிறாரு. அதுதான் முகில்ன்றது இங்கே, அதான் அடையாளம், அதுதான் அர்த்தம் இருக்குது. பொலிந்த முகிற்கன்று போலே, பிரகாசமான வனப்பான கண்ணுக்குட்டி போல. கண்ணுக்குட்டின்னா சின்ன கண்ணுக்குட்டி, துருன்னு இருக்கும் பாருங்க, துள்ளி ஓடும். கண்ணுக்குட்டியை பார்த்தாலே எல்லாருக்கும் அழகாக தூக்கி கொஞ்சம் போல் தோடும் இல்லையா, அது மாதிரி இருப்பாரான் கிருஷ்ணன். அதுதான் இங்கே சொல்கிற. உருவம் கருங்குழல் பொலிந்த முகிற்கன்று போல, கண்ணுக்குட்டி போல. உருவம் அழகிய நம்பி, அப்படி ஒரு உருவத்தை இருக்கிற உருவம் கொண்ட நம்பி, எங்கள் நம்பிக்கைக்குரிய பெருமாளே, கண்ணனே, உருவம் அழகிய நம்பி உகந்திவை சூட்டவாராய். ஏதோ நான் சொல்கிறேனே நீ வர வேணா, உகந்து மகிழ்ச்சியோடு வந்து சூட்டிக்கோ, நாங்கள் வச்சுருக்க மாலையை போட்டுக்கோ அப்படின்னு யசோதை சொல்கிறேன். நான் வச்சுருக்க மாலையை போட்டுக்கோ, உனக்காக மருவும் தமனகமும் கலந்து ஒரு மாலையை கையில் நான் கட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய ஒரு அழக இந்த இடத்துல பெரியாழ்வார் வந்து யசோதை வழியாக சொல்கிறார். யசோதை சொல்கிற மாதிரி சொல்கிறார். அதான் அருமையான அழகான பாட்டு. இந்த பாட்டு இப்போ இதுக்கு மொத்தமாக நீங்கள் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தெருவோட வெளியில் நின்றுட்டு வாசலில் தெரு முனைகள் இருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷனில் நின்றுட்டு இடைச்சிமார்கள், இப்போ ஆட்சிமார்கள் பரவாயில்ல இல்லையா, பெண்கள், இடைப்பெண்கள் வரும்போது அவளை கேலி பண்ணுறது, குறும்பு பண்ணுறது, அவளை சீன்றது, அதெல்லாம் பண்ணாதே. மலைக்கொழுந்தும் மறுக்கொழுந்தும் மறுக்கொழுந்தும் நான் சேர்த்து பின்னி தொடுத்து மாலையாக வச்சுருக்கேன். அதை நான் உனக்காக போட்டு வச்சுருக்கேன். புருவமும்
அழகான கூந்தலையும் பரந்த நெற்றியையும் உடைய பொலிவான நல்ல பிரகாசமான முயிர்கன்று போல வனப்பான கண்ணுக்குட்டி போல இருக்க என்னுடைய கண்ணனே, உருவம் அழகிய நம்பி, அழகான என்னுடைய கண்ணனே, இது நீ மகிழ்ச்சியோடு இதை சூட்டிக்கணும். அந்த நான் வச்சுருக்க அந்த மாலையை சூட்டிக்கணும். உகந்து இவை சூட்ட வாராய். இதை சூட்டிக்கிறதுக்கு நீயே வரணும். என்னால் இதை பண்ண ஓடி வந்தெல்லாம் பிடிக்க முடியாதுப்பா. நீ மாயாஜாலம் பண்ணுறவன், நீ நிறைய வித்தைகள் தெரிஞ்சவன், உன்னோட என்னால் போட்டி போட முடியாது, தயவுசெய்து வாப்பான்னு ஒரு அம்மா குழந்தைய கஞ்சிற மாதிரி ரொம்ப அழகான பாட்டு, அருமையான பாட்டு பாடியிருக்காங்க. இது இந்த பாட்டோட அர்த்தம் இது. உகந்தையை சட்ட வாடான்னு யசோதை வந்து கண்ணனை கூப்பிடுற மாதிரி பெரியார் சொல்லியிருக்கார். அடுத்தது நாளைக்கு பார்ப்போம். நாளைய பாட்டில் அடுத்தது பார்ப்போம். தெரியும் என்று வாக்கி வாழ்க்கையும் செய்யாது. அதுதான் இப்போ பார்த்தோம் இல்லையா. 5 அடுத்தது புள்ளியின் வாய் பிளந்துட்டார். அதை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.